பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 2, இறை வார்த்தை 7. அவர் தன் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டிலில் கிடத்தினார். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று அதிகாலையிலே நாம் அனைவரும் உற்சாகத்தோடும் நம்பிக்கையோடும் நற்கருணை நாதரை தேடி வந்திருக்கின்றோம். உங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையிலே, உங்களுடைய விசுவாசத்தின் அடிப்படையிலே எந்த அளவுக்கு நீங்கள் கடவுளோடு இணைந்து இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களோடும் உங்களுடைய குடும்பத்தோடும் இந்த நாளிலே தங்கிவிடும். ஏன் தெரியுமா? திருவருகை காலத்தில் இருக்கின்றோம். இன்னும் 2-3 நாட்களிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த மகிழ்ச்சி தரும் நாளை, அந்த மானிட குலத்தை தேடி வந்த அந்த நாளை, மானிட மகனாக பிறந்து வந்த அந்த பிறந்த நாளை கொண்டாட நம்மை தயார்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். எனவே பாலன் இயேசு உங்களுடைய உள்ளத்திலும் உங்களுடைய குடும்பத்திலும் யார் யாருக்காக இந்த நாளில் ஜெபிக்கிறீர்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலும் கடந்து வந்து அவர்களோடு கூட தங்கி அவர்களுக்கு அமைதியும் சமாதானத்தையும் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் மகிழ்ச்சியையும் அவர்களுக்கு கொடுப்பாராக. எனவே கடவுளை நம்பி வந்திருக்கக்கூடிய நீங்கள், கடவுள் என்னை அன்பு செய்கின்றார், இந்த உலகத்தில் என்னுடைய தாய் தகப்பனுக்கு மேலாக என்னை அன்பு செய்கின்றார், என்னை நேசிக்கின்றார், என்னுடைய காதலனுக்கு மேலாக என்னை நேசிக்கின்றார், என்னுடைய காதலிக்கு மேலாக என்னை நேசிக்கின்றார், எனவே என் ஆண்டவர் மட்டும் எனக்கு போதும் என்று சொல்லி அவரோடு நீங்கள் இணைந்து இருக்கும்படியாக நான் உங்களை அழைக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, புனிதர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் உற்று கவனித்து பாருங்கள். எவ்வளவோ புனிதைகள் தன்னை ஒரு கன்னியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். அழகிய புனிதைகள் உண்டு. அவருடைய வாழ்க்கைகளை எல்லாம் நாம் வாசிக்கும் பொழுது எவ்வளவோ ஆண் மகன்கள் அவர்கள் மீது ஆசைப்பட்டு இருந்தார்கள். ஆனால் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா? என் ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்திருக்கின்றேன், என்னுடைய உடலும் என்னுடைய உள்ளமும் அவருக்கு மட்டுமே சொந்தம், அவர் என்னுடைய மணவாளன், நான் அவருடைய மணவாட்டி